யூடியூப்பில் 15 புதிய அப்டேட்டுன்றது வந்திருக்குங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னங்க முந்திலாம் யூடியூப்பில் அப்டேட்டே வராது, இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ அப்டேட் வருது, வாரத்துக்கு அப்டேட் விட்டுட்டே இருக்காங்க, இதுக்கு என்னங்க காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏஐ ரெவல்யூஷன். இப்போ பாருங்கள், இப்போ நிறைய யூசர்ஸ் இந்த ஏஐ ஆப்ஸான ChatGPT, ஜெமினை இல்லை மற்ற நிறைய ஆப்ஸ், நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குல்ல, இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எங்கே போனாலும் யூடியூப் சம்மந்தமான ஒரு பேச்சு இருக்கும். இந்த யூடியூப் லிங்க் ஷேர் பண்ணு, அவர் யூடியூபராக இருக்கார், இல்லை அன்றைக்கி நான் ஒரு வீடியோவை பார்த்தேன், இப்படியே இருக்கும் இல்லையா. இப்போ வந்து ஏஐன்ற ஒரு வார்த்தை அடிப்படுது இல்லையா. அதனால் இந்த ஏஐயை சமாளித்து கொள்ள அல்லது தங்களை நிலைநிறுத்தி கொள்ள இந்த இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வேறு எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், அப்டேட்ஸ் நிறைய கொடுத்து அவங்க யூசர்ஸை வந்து இன்னும் கவனிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அப்படி தான் வருது. இதில் ஒரு 15 அப்டேட் வந்திருக்கு. இந்த 15 அப்டேட்டும் நீங்களே போய் தேடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை இந்த ஒரு வீடியோவை முழுசாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். உங்களுக்கு நேரம் இல்லைன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்மளுடைய சேனலில் வந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்து போட மாட்டோம், கொஞ்சம் குறைச்சி தான் போடுவோம். என்ன காரணம்னா, யூடியூப்பில் சம்பாதிக்கிறது ஒரு வகைங்க. இந்த ஆட் ரெவன்யூ நமக்கு ஒரு பங்கு, யூடியூப்க்கு ஒரு பங்கு. அதில் வந்து ஒரு 1000 வியூஸ் போச்சுன்னா ஒரு 13 ரூபாலேருந்து 25 ரூபா வந்து கிடைக்கும். இது ஒரு வகை. ரெண்டாவது வகை என்னென்னா, சில பேர் பிராண்ட் பில்டு பண்ணணும், பர்சனல் பிராண்ட் பில்டு பண்ணணும், பிஸ்னஸை டெவலப் பண்ணணும். நான் வந்து மைக்ரோ லெவலில் இருக்கேன், என்னுடைய பிஸ்னஸில் நான் வந்து ஸ்மாலாக மாறணும், இல்லை ஸ்மாலில் இருக்கேன், நான் மீடியம் லார்ஜாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூடியூப்புக்கு வருவாங்கள்ல, அவங்களுக்கான வீடியோஸை போடுறதா நம்மளுடைய சேனலுடைய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பர்சனல் கோச்சிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஜாயின் பண்ண 12 பேர் போன வாரம் மானிட்டைஸ் ஆனாங்கன்னு சொன்னேன். அதில் பலருடைய இன்டர்வியூன்றது ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 13ஆவதாக ஒரு சேனல் வந்து மானிட்டைஸ் இருக்குங்க. இன்னும் வந்து இந்த இன்டர்வியூஸ்லாம் நான் போடலை, கொஞ்சம் டைம் இல்லை, நிறைய குட் நியூஸ்ன்றது வெயிட்டிங். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரிங்களா? இப்போது இந்த ஸ்க்ரீனை காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஓடி போயிடுறாங்க. நான் வந்து அந்த ரிட்டன்ஷன் சார்ட்டில் வந்து பார்த்தேன். அதனால் ஸ்க்ரீனை காட்டாமல் நான் வந்து உங்களுக்கு அந்த அப்டேட்டை வந்து சொல்கிறேன். முதல் அப்டேட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டப்பிங் பற்றி. இப்போ இந்த டப்பிங் பற்றி என்னுடைய டேக் என்னன்றதை சொல்லிவிட்டு நான் அடுத்தது போகிறேன். இப்போ இந்த டப்பிங்கிறது இப்போ வெளிநாட்டில் இருக்க வீடியோவை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீடியோ அதாவது ஒரு ரீஜனல் கண்டென்ட்டாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து தமிழ் தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் தெரிஞ்ச கனடா பீப்புளுக்கு வந்து இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கலாம். இல்லை அதே மாதிரி தான் தெலுங்கு தெரியும் அவங்களுக்கு, தமிழ் கொஞ்சமாக தெரியும்னா நம்ம வீடியோவை அவங்க வந்து தெலுங்கில் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம வந்து ஹிந்தி வீடியோஸை தமிழில் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம வீடியோஸ் இங்கிலீஷில் பார்க்குறவங்களுக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு அந்த டப்பிங்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தெரியல. இது வந்து யூடியூப் ஏஐ பயன்படுத்தி தான் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு உங்களுடைய சேனலை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்களா? நான் இன்னும் எனேபிள் பண்ணலை. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எனேபிள்டுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்த அப்டேட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க, என்னுடைய கிளைண்ட்ஸும் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது மானிட்டைஸ் ஆன சேனல்ஸ்க்கு இது வந்திருக்கும். அதாவது மானிட்டைஸ் ஆன வீடியோஸில் திடீர்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆட் ஸ்லாட்ஸ்னு வரும். இதில் வந்து 3 விதமான ஆட் ஸ்லாட்ஸ் இருக்குது. என்னுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் இருக்குது, நான் பார்த்து சொல்கிறேன் ஒன் பை ஒன்னாக. முதல் ஆட் ஸ்லாட்ஸ் வந்து மேனுவல் ஆட் ஸ்லாட்ஸ். அதாவது இந்த ஆட் ஸ்லாட்ஸ் வந்து எதில் போட முடியும்னா, 5 நிமிஷம் வீடியோவில் நம்ம போட முடியாது. 5 நிமிஷம் வீடியோவில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஆடு, எண்டிங்கில் ஒரு ஆடு நம்ம வைக்கலாம். அது வந்து ஆட்டோமேட்டடு. ஆனால் 8 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய வீடியோவில், 8 மினிட்ஸ் இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வீடியோவில் நம்ம வந்து ஆட் செட் பண்ண முடியும். நம்ம விருப்பம் தான் அது, எத்தனை ஆட்ஸ் வேணால் வைக்க முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி மேனுவல் ஆட்ஸில் வரும், நம்மளே செட் பண்ணுறது. ரெண்டாவது என்னென்னா ஆட்டோமேட்டட் ஸ்லாட்ஸ். ஆட்டோமேட்டட் ஸ்லாட்ஸ்னால் சில இடத்துல இப்போ நீங்கள் வந்து வைக்கிறீங்க, அதை ஒழுங்கான இடத்துல வைக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக யூடியூப் என்ன பண்ணுது, நீங்கள் ஒன்றும் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, நானே நீங்கள் எங்கே பாஸ் விடுறீங்க, இல்லை சில நேரம் இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த இடத்துல நீங்கள் ஆட் ஸ்லாட் வச்சுருப்பீங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு பதிலாக நான் வந்து இன்ட்ரெஸ்டிங் இல்லாத ஒரு டல் மொமெண்ட்டில் நான் ஆட் ஸ்லாட் வச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி வைக்கிது. இன்னொன்று மேனுவல் அண்டு ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட்ஸ். இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், இந்த பேரை கேட்டோன்னே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்.
இதை நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்களும் வைக்கலாம், யூடியூப்பும் வைக்கும். இந்த மாதிரி ரெண்டுமே இருக்கும். அடுத்த அப்டேட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அது பக்கத்தில் வந்து ப்ளஸ் ஐக்கான் வந்து இருக்கும். இப்போது இது வந்து எதற்காக கொடுக்குறாங்க, இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ரெட்டிலேருந்து இப்போ சிலருக்கு வந்து பிளாக்கில் தெரியுதான், சிலருக்கு வந்து ஒயிட்டில் தெரியுதான், சிலருக்கு வந்து ரெட்டில் இருக்கான். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு இருக்குது. சில பேருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கான். இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ப்ளஸ் ஐக்கான்றது வந்து ஜாயின் பட்டனா. இன்னொரு விஷயம், இந்த சப்ஸ்கிரைப் பட்டன்றது டிவிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதை எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்து இப்போ ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் வந்து ட்ரஸ்ட் ஸ்கோர். இது வந்து காமனாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸோ இல்லை வியூவர்ஸ்க்கோ தெரிய வாய்ப்பு கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி சேனல்ஸ்க்கு கோச் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, ஃப்ரெஷ்ஷான இமெயில் ஐடி. அதை வச்சு இப்போ தான் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களை வந்து யூடியூப் நம்பாது. இதுவே அந்த ஐடி வந்து கொஞ்சம் ஓல்டான ஒரு ஐடி அப்படின்னா அந்த ஐடி பற்றி யூடியூப்புக்கு சில இன்ஃபர்மேஷன் தெரியும். அது எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களை விட உங்களை பற்றி நல்லா கூகுளுக்கு தான் தெரியுங்க. உங்களை மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, கூகுள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னென்னா, இப்போ உங்களுடைய சேனல் வந்து வெரிஃபைடு ஆச்சு, அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், ஃபோன் வச்சு நான் சொல்லலை, ஐடி வெரிஃபிகேஷன் அல்லது வீடியோ வெரிஃபிகேஷன், இதில் வெரிஃபை ஆச்சுன்னா உங்களுடைய ட்ரஸ்ட் ஸ்கோருன்றது இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இப்போ உங்களுடைய வீடியோ ஒன்றுக்கு வந்து இயர்லி ஸ்டேஜஸ்லேயே, அதாவது உங்கள் சேனல் ஆரம்பித்து இயர்லி ஸ்டேஜஸ்லேயே வியூஸ் போச்சு அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் ஸ்கோருன்றது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு வீடியோ போட்டுட்ருக்கீங்க. அப்போ சில பேருக்கு பாருங்களேன், ஒரு சில சேனல்ஸ்க்கு வந்து ஆரம்பத்திலே ஒரு வீடியோ வைரல் ஆயிரும், அதுக்கடுத்து போடுற வீடியோ எல்லாமே வைரல் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் அதே தான் பல வருஷமாக பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதுக்கு காரணமும் என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரஸ்ட் ஸ்கோர் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சேனல் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரஸ்ட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகி என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க மானிட்டைஸ் ஆயிருக்காங்க வெரி சூன். இது மாதிரி தமிழ்நாட்டிலே நடந்தது கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தவங்க மானிட்டைஸ் ஆயிருக்காங்க. அவங்களுடைய இன்டர்வியூ நம்மளுடைய சேனலில் வரும். இது வரைக்கும் வந்தவங்களுடைய இன்டர்வியூ ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த அப்டேட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எண்டு ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த எண்டு ஸ்க்ரீனில் வந்து இப்போ ஹைடு பட்டன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அடுத்த வீடியோ அவங்க பார்க்க வைக்கணும் இல்லையா. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரீடம் கொடுக்கணும். இப்போ ஃப்ரீடம் இந்த ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன்னா இன்னொரு இடத்துலையும் வருது. அது என்னென்னா, நீங்கள் வந்து டைமர் செட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்லீப்பிங் டைம் நைட்டு 10 மணிலேருந்து நான் காலையில் 6 மணி வரைக்கும் எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ணு. இது எதுக்காகனா, யூடியூப்லேயே இருந்தோம்னாலும் நம்ம வந்து யூடியூப்பை வெறுக்க ஆரம்பிப்போம்ல, அந்த ஒரு காரணத்துக்காக. இன்னொன்று வந்து இப்போ ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் இதுக்கு மேலே என்னை யூடியூப் பார்க்க விடாத அப்படின்ற மாதிரி. அடுத்த அப்டேட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் யூடியூப் வந்து ரொம்பவே பாடாப்படுத்திட்டு இருக்கு. அதாவது ஒரு யூஸரே வீடியோ க்ரியேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏஐ ஏஜென்ட்டே ரிசர்ச் பண்ணி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி, அதாவது இவங்களுடைய வாய்ஸில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி, ஏன் வீடியோவே க்ளோன் பண்ணி அந்த வீடியோவை டேக்ஸ் போட்டு டைட்டில் போட்டு எல்லாமே பண்ணி அது போஸ்ட்டும் பண்ணிடுது. அதனால தான் இந்த ஏஐ டேக்கிள் பண்ணுறதுக்காக வீடியோ வெரிஃபிகேஷன் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. இன்னொன்று, எங்களுக்கு வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக நீங்கள் உதவுங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய ஃபேஸ் வெரிஃபிகேஷன் அது வந்து கேட்குது. அதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்காது. சில யூஸருக்கு வந்து திடீர்னு வந்து எங்களுக்கு வந்து ஏஐ கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் ஃபேஸ் ரெகக்னேஷன் கொடுங்க, ஃபேஸ் வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னா, இந்த சேனல் வந்து ஒரிஜினல் சேனல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த அப்டேட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஷார்ட்ஸுன்றதை இந்த 3 மினிட்ஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து வரலை, அஃபிஷியலாக வரலை. ஆனால் அரசல் போஸ்டெலாம் பேசுகிறாங்க. இந்த அப்டேட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த அப்டேட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் இதெல்லாம் வந்து நீங்கள் டேக் ப்ராடக்ட்ஸ்னு வந்திருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் நீங்கள் வந்து அமேசான் இல்லை, ஃப்ளிப்கார்ட்டை மட்டும் நீங்கள் டேக் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து ஷாப்பிஃபை ஆப், ஷாப்பிஃபைன்றது ஒரு ஃபேமஸான இ-காமர்ஸ் தளங்க. சரிங்களா?
வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணோம்னா அந்த ஷாப்பிஃபை ஆப்பில் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இ-காமர்ஸ் வெப்சைட்னா அதில் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய லிங்க் எடுத்து நீங்கள் இதில் டேக் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த அப்டேட்டும் வந்து இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூடியூப் கோச்சிங் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கோச்சிங் வந்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது இல்லையா, சில பேருக்குலாம் 1 வருஷம் ஆகுது. இப்போ இந்த 1 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மே மாதம் நீங்கள் சேனல் ஆரம்பிக்கிறீங்க, அடுத்த மே மாதம் நீங்கள் 4000 ஹவர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அந்த மே மாதத்துக்கான வாட்ச் ஹவர்ஸ் போயிடும். இப்போ ஜூன் மாதம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா ஜூன் மாதத்துக்கான வாட்ச் ஹவர்ஸ் போயிடும். அதாவது நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கீங்க, அந்த இலக்கும் போயிட்டே இருந்தால் என்ன ஆகும்? இப்போ சில பேர் என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்மியாயிருது, அடுத்த ஒரு மாதத்தில் கம்மியாயிருதுன்னா இதுதான் காரணங்க. அது போக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. சிலருக்கு வந்து மானிட்டைசேஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, சிலருக்கு வந்து கம்யூனிட்டி ஸ்டேக் வந்து கொடுக்குறாங்க. இன்னொன்று இதில் வந்து நிறைய போட்டி இருக்குது. அப்போ உங்களுடைய பிராண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி அதில் வந்து காட்ட முடியும்? காட்டினா தானே அது வந்து வளர்ச்சி அடையும். இல்லைன்னா நீங்கள் இருக்கிற ஸ்டேஜ்லேயே தானே இருக்க முடியும். நான் ஒன்று சொல்கிறேங்க, உங்களுக்கு வந்து பிராண்ட் பில்ட் பண்ணணுமா, இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஜர் கிடைக்கணுமா, நீங்கள் பேசுகிற வாய்ஸ்ன்றது நிறைய பேருக்கு போய் சேரணுமா, இல்லை உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணணுமா, எல்லாத்துக்குமே யூடியூப் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் இல்லை, யூடியூப்பில் இல்லைன்னா நீங்கள் வந்து வேர்ல்டில் இல்லைங்க. இப்போ பாருங்கள், எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் ரிவ்யூ போடுங்க, இல்லை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த மாதிரி தானே கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வரலைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு வரலைன்னா இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. நீங்கள் சுற்றி முற்றி பாருங்கள், யாரோ ஒரு ஆள் யூடியூப்பில் வந்து வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து பெருசாக லூஸ் பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இதில் நீங்கள் இந்த ஜேர்னியில் வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். அனுப்பும் போது உங்களுடைய நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், நீங்கள் என்ன கேஜெட்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களுடைய சேனல் லிங்க், இந்த மாதிரி டீட்டெயிலாக எனக்கு எழுதி அனுப்புங்க. இது வந்து பெய்டு கோச்சிங்க, சரிங்களா? என்னுடைய கோச்சிங் வந்தீங்கன்னா 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை உங்களுடைய சேனலுக்கு 4 months டைமில் என்னால் கொண்டு வைக்க முடியும். இதற்கு மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட் மூலிமா நான் வந்து உங்களுக்கு கோச் பண்ணுவேன். இதில் வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, லைவ் வர வேண்டிய அவசியம் இல்லை, டெய்லி வீடியோஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் யூடியூப்பை கரைச்சி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியே சேனல்ஸை நான் கோச் பண்ணுறது இல்லையா, அதில் எனக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் எடுத்து உங்களுக்கு நான் வந்து டே 1லேயே வந்து கொடுத்துருவேன். இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா எனக்கு மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் கோச் பண்ண சேனல்ஸை ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும், அந்த இன்டர்வியூஸ்லாம் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள்.